வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்பஸ் நியூஸ். இதில் ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிடணும் போல, ஐயா என்னை உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சு விட்ருங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ரெகுலர் பேசிஸில் வந்து டிவைஸோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு சில வீடியோஸ் பண்ணுறோன்னு வைங்களேன். பண்ண வீடியோ லைவ் ஆகிறதுக்கு ஒரு 2 நாள் ஆகுது அப்படின்னு பார்த்தா அந்த 2 நாளுக்குள்ளார ப்ரைஸ்லாம் கம்ப்ளீட்டாக மாறி போயிடுது. இது என்னடா பெரிய கோளாறாக இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது. அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு சில ரியல்மி ஃபோன்ஸ்லாம் நான் எப்படி பார்த்தேன்னா 25,000 பக்கத்தில் பார்த்தேன். அப்போ 25,000 பக்கத்தில் இந்த டிவைஸை பற்றி ரொம்ப ஹாப்பியாக பேசலாம். ஏன்னா 20,000 25,000 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நிறைய பேர் வந்து டிவைஸ் கேட்குறாங்க. ஆனால் இப்போ என்னடான்னு பார்த்தா அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் கேப்பில் இருந்த டிவைசஸ் எல்லாமே இப்போ 28 29ன்னு மாறி இருக்கு. இல்லை இது டீலா நோ டீலா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருந்ததில்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ நாளாக 25,000 ரூபாய்க்கு கீழே எந்த டீலும் இல்லாமல் இருந்த நிறைய டிவைஸ் கூட இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 ரூபா பக்கத்தில் இருக்குங்க. ஸோ இப்போ ஆக மொத்தம் பெட்ரோல் விலை மாதிரி, அதை சொல்லுவோம்ல, பெட்ரோல் இந்த மாதிரி வெங்காய விலை மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ஏறி இறங்கி இஷ்டத்துக்கு போய்கிட்டு இருக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரெண்டாவது உங்ககிட்ட முக்கியமான சொல்லணும்னு நினச்சேன் என்னென்னா, இது ஒன்று ரெண்டு என்னென்னா, ஆஃப்லைன் ஸ்டோர்லேயும் ஓப்போ விவோ மாதிரியான பிராண்ட்ஸில் நல்ல டீல் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வைங்களேன், ஃபைண்ட் X9 திடீர்னு பார்த்தா 65,000 ரூபாய்க்குலாம் கிடைக்குது. ஸோ அப்போ X9 வந்து ஆஃப்லைன் ஸ்டோரில் போய் கேட்ட ஒரு சிலர் அதுக்கு கீழே கமெண்ட் போடுறாங்க ட்விட்டரில் வந்துட்டு, 65,000க்கு X9 இருக்குங்க வேணா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது 62,000 ரூபாய்க்கு ஆஃப்லைனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்னன்னா, நீங்கள் வந்து சப்போஸ் X300 இல்லாட்டி X9 இந்த மாதிரியான ஒரு சில டிவைஸ் வாங்குற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா, ஓப்போ விவோவில் ஏதாவது டிவைஸ் வாங்குற ஐடியாவில் இருக்கீங்கன்னா, அப்போ நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோரை ஒரு தடவை ஒரு வளம் வந்தீங்க அப்படின்னா பெட்டரான டீல்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆன்லைனை விட அங்கே பெட்டராக இருக்குன்னா பாருங்களேன். ஓகே, ஸோ அதான் இதை சொல்லணும்னு நினச்சேன். இன்னொரு கூத்து என்னென்னா, இப்போ நம்ம பண்ணுற ரீசார்ஜ் எல்லாம் பத்தலையாமா, இன்னும் நம்ம ரீசார்ஜ் பண்ணணுமாமா. அதாவது ஏர்டெல் ஜியோ யோசிச்சுட்டு இருக்காங்களாம் 20% கிட்ட வரைக்கும், 15 to 20% ப்ரைஸ் ஹைக் பண்ணுறதா அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்களாம். இவனுங்க எந்த மாதிரியான ரேமு இல்லாட்டி ஹை பேண்ட் வித் மெமரி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. பட் இது வரைக்கும் ஏஐங்கிற வார்த்தையை பெருசாக யூஸ் பண்ணாத இவங்களே வந்து இப்போ ப்ரைஸ் ஹைக் பண்ணுறாங்கன்னா, அடுத்த கொஞ்ச நாளில் வந்து உங்களுக்கு ஏஐ சப்ஸ்கிரிப்ஷன் தரேன், ஜியோவில் இந்த ஏஐ இருக்குது, ஏர்டெல்லில் இந்த ஏஐ இருக்குது, அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கால்ஸ் வந்து இப்போலாம் ஸ்க்ரீன் பண்ணி இந்த ஹெல்ப்பிங்லாம் பண்ணோம், அதுக்கெலாம் வந்து நாங்கள் ஏஐ யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க போலது. இப்போ எதுவுமே இல்லாமல், ஏன்னா இப்போ நம்ம நட்பு வட்டாரத்தில் இப்போ நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்லேயே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணே பேர் தானே 5G வர மாட்டேங்குது, வீட்டுக்குள்ளாரெல்லாம் போனால் ஒன்றுமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. ட்விட்டர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எங்கேஜ்மெண்ட் இருக்குங்க, ஒரு 5-6 பேராவது லைவாக டக்குன்னு வந்து எதாவது ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது அங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு 4G தான் வருது, வரதே 4G தானே வருது அப்படிங்கிறாங்க. அப்போ 5G இல்லை. ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தா, இவங்க எல்லாரும் வந்து இப்போது டேரிஃபோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பிளானில் இருக்காங்களாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சோகமாக இருக்குங்க. இதுக்கெல்லாம் இல்லையாடா ஒரு எண்டு அப்படின்னு தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு பக்கமாக. அடுத்து நம்ம ஸ்டார் கிருஷ்ணா ப்ரோ இருக்கார்ல, அவர் அழகாக ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருக்காருங்க, பார்க்க அற்புதமாக இருக்குது. 17 அல்ட்ரா வச்சு தான் ஷூட் பண்ணியிருக்காரு. மனுஷன் தான், அந்த ஸ்கில் இருக்குது அவர்கிட்ட. ஸோ அதனால் அவர் ஒரு எஃபோர்ட் போட்டு ஷூட் பண்ணியிருக்காரு ஒரு வீடியோ. அந்த வீடியோவோட லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க்கை நான் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுறேன். நேரம் இருந்தால் தயவுசெய்து அதை பார்த்து அவருக்கு ஒரு சப்போர்ட்டை பண்ணி விடுங்க. ஏதோ ஒரு காம்படிஷனுக்கு அதை என்ரோல் பண்ணி வச்சிருக்காரு போல். ஸோ எங்கேஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி சப்போஸ் அவருக்கு ஒரு அவார்டு கிடச்சதுன்னா மனசுக்கு சந்தோஷப்படுவாப்புல. சந்தோஷப்பட்டாருன்னா அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லுவாப்புல. எப்படியா இருந்தாலும் இப்பயும் நன்றி தான் சொல்ல போகிறாரு, அது வேறு விஷயம். பட் அவரோட அந்த இன்வால்மெண்ட்டு, மொபைலில் வந்து வீடியோ எடுக்கிறதுல காட்டுற அந்த இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் மொபைல் ஃபோட்டோகிராஃபிலையும் பொந்து தான் விளாட்றாரு, நல்லா பண்ணுறாரு. ஸோ அதனால் அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறங்க இனிமேல் சப்போஸ் இந்த ப்ரைஸ் ஹைக் இப்படியே போகுதுன்னு வைங்களேன், 2 வருஷம் முன்னாடி ப்ரைஸ் ஹைக்கு இந்த மாதிரி தான் பண்ணாங்க. அப்புறம் ஒரு சில பிளான்ஸை ரிமூவ் பண்ணாங்க. எப்படின்னா 480 ரூபாய்க்கு ஏதோ நல்ல பிளான் இருந்தது, அதில் உங்களுக்கு வேலிடிட்டி டேஸும் எக்ஸ்ட்ரா. ஸோ அது ஃபஸ்ட்டு இவங்க வேலிடிட்டி டேல கை வச்சானுங்க. 30 நாள் அந்த மாதிரிலாம் இருந்தது, போய் 28 நாள் ஆச்சு. அப்புறம் சுருங்கி வந்துட்டு இருந்தது. இப்பயும் பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸை தூக்கி விட்டுறானுங்க. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும் தெரியுமா, லெட்டர், லேண்ட்லைன் பெஸ்ட்டுங்க நிஜமா. இப்போ ஃபைபர் கனெக்ஷன் கொடுக்கும்போது கூடவே லேண்ட்லைன் கொடுக்குறாங்க இல்லையா, அதை பேசாமல் ட்ரை பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி தான் பிஎஸ்என்எல் பழைய லேண்ட்லைன் இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு வந்து இவங்க பண்ணுற அலம்பெல்லாம் தாங்க முடியல. இந்த லேண்ட்லைன்லேயும் பார்த்தீங்கன்னா கால்ஸ் அன்லிமிட்டட் தாங்க, இப்போ அப்படி தான் இருக்குது. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ் இல்லாட்டி சில சமயங்கள்லாம் பண்ணுற கால் எல்லாத்துக்குமே நம்ம வந்து பில்லு பே பண்ணணும் அப்படி இருந்தது. இப்போ வந்து அப்படி இல்லை, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மாதம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க இல்லையா, போஸ்ட் பெய்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போ போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் லேண்ட்லைன் லெட்ரு எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கும்னு தோணுது. அப்புறம் ஐக்கூ யூசர்ஸ் வந்து ப்ராப்ளம் ரிப்போர்ட் செஞ்சுருக்காங்க. என்னென்னா இந்த மாதிரி ஐக்கூ 9SEலையும் லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட்ஸ்க்கெலாம் அப்புறமா கம்ப்ளீட்டாக ஒய்ஃபையும் ஹாட்ஸ்பாட்டும் வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்க. இது சில சமயங்களில் சில ஃபோன்ஸில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். அசோஸில் வந்து ROG 5 டைமில்
போர்ட் லெவல் இஷ்யூ. அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒய்ஃபை வாயை பிளந்துடும், டிவைஸில் ஹார்ட்வேர் லெவலில் இஷ்யூ ஆகிடும். ஸோ அதே மாதிரி இப்போ 9SEயில் ஒரு சிலர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஒருவேளை ரீசெட் பண்ணால் ஃபிக்ஸ் ஆகுமா, இல்லாட்டி இதை சார்ந்து நிறைய பிரச்சனைகள் இதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதை ரீசெட் பண்ணாலும் ஃபிக்ஸ் ஆகலைன்னு ஒரு சிலர், இல்லாட்டி அடுத்த அப்டேட்டில் ஃபிக்ஸ் ஆகலாமா தெரில. ஸோ யாருக்காவது ஐக்கோன் இல்லைங்க, வேறு ஏதாவது டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட அதில் வந்து இப்போது இந்த ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்டு நெட்ஒர்க் ரிலேட்டடான இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள். இப்போ ரீசெண்டாக 2-3 நண்பர்கள் வந்து அழகாக அவங்களோட இன்புட்ஸ் கொடுத்தாங்க. எதுக்கு ரிலேட்டட்னா, பிக்சலில் டியூவல் சிம் யூஸ் பண்ணும்போது, அதுவும் முக்கியமாக பிஎஸ்என்எல் ஏர்டெல் பிஎஸ்என்எல் ஜியோன்லாம் யூஸ் பண்ணும்போது ரத்தக்காவு வாங்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி எதையாவது பெக்யூலியரான இஷ்யூஸ்லாம் இருந்ததுன்னா சொல்லுங்கள், அட்ரஸ் பண்ண முடிஞ்சால் ஐ வில் பி வெரி ஹாப்பி. அட்ரஸ் பண்ண முடிஞ்சானா யாரை சொல்கிறேன்னா பிராண்டு. இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து ரொம்ப போய்கிட்டு இருக்கு, நிறைய பேருக்கு இது ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறது அவங்க போய் ரீச் ஆச்சுன்னா அவங்க அதுக்கு ஃபிக்ஸ் ப்ரொவைட் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்கு தான் பார்க்குறேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அப்புறம் iPhone 18 Pro லைனப்பை பற்றி ஸ்பெக்கு ஃபுல்லாக வெளியில் வந்திருக்கு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 18 Pro 18 Pro Maxல வந்து அதே 6.3 இன்ச் டிஸ்பிளே, 6.9 இன்ச் டிஸ்பிளே, அது டைனமிக் ஐலண்ட் குட்டியாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம அதை பற்றி பார்த்துட்டோம். ஃபேஸ் ஐடி, 48 MP கேமரா, 48 MP அல்ட்ரா வைடு, 48 MP டெலிஃபோட்டோ, ஸோ 48 MP ரியரில், 24 MP சென்ட்ரல் ஸ்டேஜ் கேமரா ஃப்ரண்ட்டில், 12 GB ரேமு, ஆப்பிளோட A20 Pro சிப்பு 2 nm இருக்கும். அப்புறம் LPDDR6 ரேமு, அப்புறம் ஆப்பிளோட C2 மோடம் சிப்பு, அப்புறம் அலுமினியம் பில்டு தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. இருந்தாலும் இப்பயும் கூட நம்ம ஆளுங்கள்லாம் அலுமினியம் இல்லை, இதில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க, பட் தெரில. அப்புறம் ஆப்பிளோட N2 சிப் இருக்குது. அப்புறம் பேட்டரி பொறுத்த வரைக்கும், பேட்டரி எப்படியா எக்ஸாக்டாக சொல்கிறீங்க, அதுக்குள்ளே பேட்டரி கெப்பாசிட்டி வரைக்குமா நமக்கு வந்து வந்திருக்கு. ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 4288 அப்படிங்கிறாங்க, ப்ரோ மேக்ஸில் வந்து 5200 mAh அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.8 mm ரெண்டு டிவைஸுமே $1,399, $999 தானே சொல்லுவோம், 999 இல்லை $1,099 மாதிரி பார்ப்போம். இப்போ $1,399 ஃபார் ப்ரோ, $1,499 ஃபார் ப்ரோ மேக்ஸு. அப்புறம் அந்த அல்ட்ரா ஃபோல்டபுள் டிவைஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.7 இன்ச்சு உள்ள அன்ஃபோல்டு பண்ண இருக்கிற டிஸ்பிளே, 5.3 இன்ச்சு கவர் டிஸ்பிளே, அப்புறம் ஹோல் பஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டச் ஐடியா நைஸ், சரி, இது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, பார்க்கலாம் எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க போகுதுன்னு. அப்புறம் 48 MP ரியர் ப்ரைமரியும் 48 MP அல்ட்ரா வைடும். ஸோ உள்ளேயும் சரி, அப்புறம் கவர் டிஸ்பிளே மேலேயும் சரி, ரெண்டு இடத்துலையுமே 24 MP கேமரா இருக்கும். அப்புறம் 12 GB ரேமு, ஆப்பிள் A20 Pro, மீதி எல்லாமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல். பேட்டரி மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5800 mAh போட்டிருக்காங்க. $2,399. சரி, நம்ம ஊரில் ஒரு சிலர் வாங்குவாங்க, அவங்க வாங்கும்போது நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஸ்டோரை நேரில் போய் விசிட் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கலாம். சரி, இதோட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்னையா நீ தொடர்ந்து எல்லாத்தையும் முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்கிற, ஆனால் இது நிஜமாவே முக்கியமான பிரச்சனை தாங்க. என்னென்னா, டிவைஸோட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அதனால் ஆப்பிள் வந்து அவங்களோட பார்ட்ஸோட ப்ரைஸ் எல்லாமே மாற்ற போகிறாங்க, ரிவைஸ் பண்ணுறாங்க, அதை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும், இப்போ நம்ம 17 Pro Maxோ 17 Pro இல்லாட்டி 16 Pro Max ஏதோ ஒரு டிவைஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சப்போஸ் டிஸ்பிளே ப்ரைஸ் 38,000 அப்படிலாம் இருந்ததுன்னா இப்போ 48,000 அந்த மாதிரி மாறுங்கிறாங்க. அப்போ டிஸ்பிளே, போர்டு, பார்ட்ஸ் எல்லாத்தோட ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆகும். இதை தவிர கேர் ப்ளஸோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான பேச்சும் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். நம்ம திங்க் பண்ணி பார்த்தா பாசிபிள் தான் தோணுது. டிவைஸோட ப்ரைஸில் வந்து $300 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, கேர் ப்ளஸ்லேயும் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிவைஸோட ப்ரைஸே $1,400 $1,500 போகுது அப்படின்னா, அப்போ பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ப்ளிட் பண்ணும்போது அதுலேயும் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக தானே இருக்குது. ஸோ இதுவும் கொஞ்சம் மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போது ஓரளவுக்கு அஃபோர்டபுள் செக்மெண்ட்குள்ளே கொண்டு போய் என்ட்ரி லெவல் ஐஃபோனை வச்ச மாதிரி இருந்தது. அஃபோர்டபுள்னு நான் சொல்லக்கூடாதுங்க, அது நியாயமற்ற பேச்சு தான். 83,000 ரூபா அஃபோர்டபுளான்னு நீங்கள் கேள்வி கேட்குறது நியாயம்தான். ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 83,000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய அந்த ஐஃபோன் முடிஞ்ச அளவுக்கு 83,000 ரூபா இல்லாட்டி 70,000 ரூபாயில் இருக்கிற ஆண்ட்ராய்ட் ஃபோன் பக்கத்தில் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். ஸோ அப்போ என்ன ஆகிடுது, எல்லாருக்குமே வந்து பரவாயில்ல, நான் இவ்வளோ கொடுத்து வாங்குறதா இருந்தால் அதுக்கு நான் ஐஃபோனே வாங்கிப்பேன்னு சொல்லி அதை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. இப்போ அதுக்கு வந்து அது எப்படி சொல்கிறேன்னு தெரில. நியாயமாக பார்த்தா இது அவங்களுக்கு தான் க்ரோத்து. எவ்வளோக்கு எவ்வளோ மக்கள் வந்து அதிகமாக ஐஃபோனுக்குள்ளே வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு சர்வீசஸ்லாம் அவங்க நிறையா ரெவன்யூ பண்ண முடியும். எப்படின்னா, ஆப்பிள் ஆர்கேட் இருக்குது, ஆப்பிள் மியூசிக் இருக்குது, இல்லாட்டி ஆப்பிள் ஒன்று, ஐக்ளவுடு, எவ்வளோ விஷயம் இருக்குது. ஏதாவது இதுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது ஏன் போகிறாங்க, ஆப்பிள் டிவைஸ் ஏதாவது கையில் வச்சுருந்தா தான் போகிறாங்க. இப்போ ப்ரைஸ் ரொம்ப அதிகமாகறனால சர்வீஸ் சைடில் ஏதாவது ப்ராப்ளம் வருமோ அப்படிங்கிற சந்தேகமும் இருக்குது. சர்வீசஸ் சைட்னா புரிஞ்சிருச்சுல்ல, இப்போ நான் சொன்னலையே தான், ஆப்பிள் மியூசிக் இது எல்லாமே ஐஃபோனே யூஸ் பண்ணலையா, எனக்கு எதுக்கு ஆப்பிள் டிவி, எனக்கு எதுக்கு ஆப்பிள் ஆர்கேடு அப்படின்னு சொல்லி விலகி போக வாய்ப்பு இருக்கு இல்லையா. பட் தெரில, இது எல்லாமே வந்து காலங்கள் தான் பதில் சொல்லும். இப்போதைக்கு கொஞ்சம் கோளாறாக தான் இருக்குது. இதுக்கு ஏதாவது ஃபிக்ஸ் இருக்கான்னு கேட்டால் தெரில. ஆனால் ஹைலைட் என்னென்னா, ப்ரைஸ் ஹைக் ஆச்சு அப்படின்னா, அதுவும் கேர் ப்ளஸில் கை வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா
கொஞ்சம் கஷ்டம் தாங்க. காசு ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். அடுத்துங்க கலர் ஓஎஸில் லிக்விட் கிளாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேச்சு போயிட்டு இருந்தது இல்லையா? இப்போ பார்த்தா லிக்விட் கிளாஸ்லாம் எதுவும் இல்லை. அவங்க எப்பயும் மாதிரி இந்த ஃப்ராஸ்டட் ஃபீல் அதே ரிட்டைன் பண்ணுறாங்க. ஸோ கிளாஸ் இருக்கிற மாதிரி தெரில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு என்னமோ ஒரு ப்ராப்ளம் மாதிரி ஃபீல் ஆகலை. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு யாராவது யூனிக்காக அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை அவங்க பண்ணிட்டோம். பிளருங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு தான் இருக்கும். ஒரு பக்கம் கூகுளோட மெட்டீரியல்லையும் பார்த்துட்டு தான் இருக்கும், சாம்சங்கோட ஒன் யூஐலையும் பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ எல்லாருமே பிளர் கொண்டு வந்து தான் வச்சுருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு யூஐயில் எல்லா இடத்துலையும் பிளர்லாம் காட்ட தான் செய்கிறாங்க. பட் அதை தாண்டி வந்து லிக்விட் கிளாஸ் மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் எப்படி இருக்குன்னா ரொம்ப டூப்ளிகேட்டாக ஃபீல் ஆகுது. யாரோ ஒருத்தன் பண்ணிட்டாங்கிறதுக்காக எல்லாரும் பண்ணா. ஸோ அது கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஐப்ரோவைஸில் அப்படி தான் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வேரியபிள் அபர்ச்சர் பற்றி இன்ஃபர்மேஷன் வந்ததுங்க. 18 ப்ரோவில் வேரியபிள் 18 ப்ரோ சீரிஸ் இருக்கு இல்லையா, அதில் வேரியபிள் அபர்ச்சர் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அது வந்து எப்படி இருக்க போகுதுன்னா 1.4 to 2.8 அப்படின்றாங்க. பட் ஆல்ரெடி நம்ம நிறைய ஃபோன்ஸில் பார்த்துருக்கலாம் 1.4 இல்லாட்டி 1.5 வேரியபிள் அபர்ச்சர் அங்கே ஸ்டார்ட் ஆகி 4 வரைக்கும்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஓகே, நாட் பேட். பட் அகைன் சரி ஓகே, இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இது எந்தளவுக்கு ஒரு நல்ல இம்பாக்ட் ஏற்படுத்துதுங்கிறதையும் பார்க்கலாம். பட் இதுதான் இப்போதைக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்களேன் வேரியபிள் அபர்ச்சர் பற்றி. அப்புறங்க டிஎல்டிஆர் அப்படின்னு ஒரு ஆப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எதுலனா லூமியோ டிவிஸில் இருக்கும். எப்படி ஷாமியில் வந்து பேட்ச் வால் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கோ, அதே மாதிரி லூமியோ டிவிஸ்லலாம் வந்து இந்த டிஎல்டிஆர் என்ன பண்ணணும்னா, நம்ம டிவியில் என்னென்ன மாதிரியான ஆப்ஸ்லாம் வச்சுருக்கோமோ, ஓடிடி பிளாட்ஃபார்மோ இல்லாட்டி என்னென்ன ஆப் கூகுளோட சர்வீசஸ் எல்லாமே வந்து ஒரே இடத்துக்கு வந்துடும். ஸோ எல்லா ஷோஸு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடு எல்லாத்தையுமே ஒரே இடத்துல நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த டிஎல்டிஆர் ஆப் வந்து இப்போது ஆண்ட்ராய்டு 11 ரன் ஆகக்கூடிய டிவிஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகுமாங்க. அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது இல்லாட்டி அந்த சர்வீஸ் வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு வந்து இவங்க வாட்ஸ்அப்போட கொலாபரேட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த ஆப் வந்து இனிமேல் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். அதாவது டிவிஸ்க்கு அவைலபிளாக இருக்கும், ஆண்ட்ராய்டு 11 அண்ட் அபோவுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இது எப்படி இருக்குன்னா எனக்கு வந்து பிளாக்பெரி ஹப்பு பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். பிளாக்பெரியில் என்ன ஆகுனா, பிளாக்பெரி ஹப் இருந்ததுன்னா பிளாக்பெரி மெசேஜஸ்ஸு, எஸ்எம்எஸ்ஸு, மெயிலு, வாட்ஸ்அப் என்னெல்லாம் இருக்கோ எல்லா சோஷியல் ஆப்ஸு, எல்லா கம்யூனிகேஷன் ரிலேட்டட் எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு கொண்டாந்து ஒரு இடத்துக்குள்ளே வச்சிரும். ஸோ அதை மட்டும் ஓப்பன் பண்ணாலே டைம்லி நோட்டிஃபிகேஷன்ஸை நம்ம பார்க்கலாம். எந்தெந்த டைமுக்கு என்னென்ன வந்திருக்குன்னு வரிசையாக அடுக்கி வச்சிடணும்னு வைங்களேன். ஸோ அந்த மாதிரி டிஎல்டிஆர் வந்து ஒரு ஆப்பு. அந்த ஆப் வழியாக போனால் எல்லாத்தையும், அதாவது ஃபோனில் டிவியில் என்னென்ன ஆப்ஸ்லாம் இருக்கோ எல்லா ஆப்பையுமே ஒரே பிளேஸில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வர சர்ச்சை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக இப்போ ஹோம் ஸ்க்ரீன் இல்லை கூகுளோட, அதாவது கூகுள் டிவி ஹோம் ஸ்க்ரீனு இல்லாட்டி ஃபயர் டிவியில் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஆப்பிள் டிவியில் இருக்கிறதா இருக்கட்டும், அதில் நீங்கள் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் கொண்டு வர மாதிரி ஸ்போர்ட்ஸு எல்லாமே. ஐயா இது ரொம்ப பழைய டிவி. இது வந்து பழைய நோக்கியா டிவி. ஸோ அதனால் இது பூட் ஆகிறதுக்கு உள்ளே வந்து செட்டில் ஆகிறதுக்கே டைம் எடுத்துக்கும். நீங்கள் லேட்டஸ்ட் டிவி வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பான்ஸ் டைம்லலாம் வித்தியாசம் தெரியும். ஓகே சரி, நம்ம இப்போ ஆப் ஓப்பன் பண்ணுவோம். நான் ரிமோட் அழுத்த ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆகுது. அது இப்படி தான் பொறுமையாக ரியாக்ட் பண்ணும், தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் பட்டன் அழுத்திட்டேன், ஆனால் ஆப் இப்போ ஓப்பன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போது ஆப் லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதான் யூஐங்க சரியா. இது எப்பயுமே லூமியோ டிவிலே இருக்கும்ல. ஸோ அந்த ஆப் வந்து இப்போ உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டிவிஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இது வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தா அண்டர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதாவது டெவலப்மெண்ட்டில் இருக்குது. ஏன்னா இப்போ பாருங்களேன், பிட்வீன் பேஜஸ் நான் வந்து நேவிகேட் பண்ணுறேன்னு வைங்களேன், லோட் ஆகுது கரெக்டு. அது இன்டர்நெட்லேருந்து டேட்டா எடுக்கணும், ஃபெச் பண்ணணும், அது எல்லாத்தையும் தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணணும், எனக்கு அதெல்லாம் புரியுது. பட் நான் இப்போது ஷோஸ் அப்படிங்கிற இடத்துலையோ இல்லாட்டி மூவிஸ் அப்படிங்கிற டேப்லையோ நான் வந்து கீழே போயிட்டு அதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு திரும்ப நான் மேலே வரணும் அப்படின்னு நினச்சேன்னா எனக்கு எங்கே இருக்கணும், மூவிஸில் தான் அது ஹைலைட் ஆகணும். அதனால் ஒரு தடவையும் ஒரு இடத்துல ஹைலைட் ஆகுதுங்க. ஒரு தடவை பார்த்தா ஹோமில் ஹைலைட் ஆகுது, ஒரு தடவை பார்த்தா ஷோஸில் ஹைலைட் ஆகுது. ஸோ நான் என்ன யூஸ் பண்ணுறனோ அது கரெக்டாக ஹைலைட் ஆகிறது ரொம்ப அபூர்வமான விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் மற்றபடி அந்த டிவியில் என்னென்ன ஆப்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரே இடத்துல ஒரே பேஜில் பார்க்க முடிகிற எபிலிட்டி வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப் வேணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, உங்கள் டிவிக்கு இந்த மாதிரி ஒரு ஆப் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஆக்டிவேட் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஆப் ஓப்பன் ஆனதுமே ஒரு QR கோடு வந்துச்சு. அப்புறம் இந்த நம்ம அமேசான் இல்லாட்டி வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லாகின் ஆகாத ஆப் ஓப்பன் பண்ணும்போது ஒரு QR கோடும் கீழே ஆக்டிவேஷன் கீயும் இருக்கும் இல்லையா, சின்னதாக கோடு இருக்கும் இல்லையா, அதை நம்ம போய் ஆப்பில் போடுவோம்ல, அதே மாதிரி இதுலேயும் இருந்தது. ஆனால் என்ன, அந்த ஆக்டிவேஷன் கோடை நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் போய் ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இது நீங்கள் வந்து அந்த QR ஸ்கேன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வாட்ஸ்அப் ரீடைரக்ட் ஆகி சென்ட் பண்ண உடனே நமக்கு வந்து அந்த கெஸ்ட் லாகின் ஆகிடுது. ஸோ இது இப்போதைக்கு இருந்த ப்ராசஸ், வரைக்கும் இன்வால்வ் ஆன ப்ராசஸ். ஸோ இப்படி தான் இருக்குது ஆப்பு. உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறதையும் இதை சார்ந்த கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்க்குறேன். நீங்கள் ஆல்ரெடி லூமியோ டிவி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க டிஎல்டிஆர். அப்படி இல்லைனாலும் என்ன லிமிடேஷன்ஸுங்கிறத சொல்லுங்கள், அதை நம்ம வந்து கன்வே பண்ணுவோம்.
ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான நியூஸு. வேறு சில நியூஸோட இன்னொரு பதிவில் நான் வந்து சந்திக்கிறேன். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாங்க. பாய்.